வணக்கம், இது அரண்சை. நான் தேவாபாஸ்கர். நம்ம மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். இந்த முறை எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண இருக்கோம் அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க முக்கியமான ஒரு செய்தி பேசு பொருளாக மாறியது அஜித்குமாரினுடைய அந்த கஸ்டோடியல் டெத். அதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்களும் நிறைய கேள்விகளும் அரசை நோக்கி, காவல்துறை நோக்கி, காவல்துறையுடைய ரிஃபார்ம்ஸ் நோக்கின பல டிஸ்கஷன்ஸ் நடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ போலீசிங், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் போலீஸோட புரூட்டாலிட்டி, சைக்கி ஆஃப் போலீஸ் அப்படின்றது என்ன அப்படின்ற நிறைய ஆஸ்பெக்ட்ல எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் நானும் அசிஃபனும் பேசியிருக்கோம். வணக்கம். தெரிஞ்ச அளவில் ஏன்னா நம்ம வந்து மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஸோ சைக்கி ஆஃப் போலீஸ், எப்படி போலீஸோட மைண்ட் ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற அளவில் அந்த ஆஸ்பெக்ட்ல நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு பர்சனலாக அனுபவம் இருக்கும்ல, நீங்க போலீஸை பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். எல்லா பொதுமக்களுக்கும் போலீஸை பார்த்து அவங்க கிட்ட ஒரு ஒரு அனுபவம்ன்றது எல்லாருக்குமே இருந்திருக்கும். அண்ட் இன் ஜென்ரல் நான் அந்த பாட்காஸ்ட்டை தொடங்கும் போதே ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அரண்சை ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய போலீஸ் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத், அந்த நம்ம சென்னையில கூட விக்னேஷ்ன்ற பையன், அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது ஆக்சுவலா ஒரு கஸ்டோடியல் டெத் தான். ஆனா கஸ்டடியில சாவல, அடிச்சு வீட்டுக்கு அனுப்புறப்போ செத்து போயிட்டாரு. நான் அந்த வீட்டுக்கு போனேன். ஆக்சுவலா அந்த பையன் வீட்டில் போய் நான் ஸ்டோரி பண்றதுக்கு அந்த பேரண்ட்ஸ்ட போய் பேசினேன். டெத் நடந்து ஒரு நாள் கழிச்சு நான் போனேன். அந்த பையன் அந்த ஊர்ல கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ரவுடிசம் பண்றக்கூடிய ஒரு பையன், பிரச்சனை பண்றக்கூடிய பையன். அந்த பையன் வந்து ஒருத்தவங்களோட காரையோ எதோ டேமேஜ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்ரெடி அவர் மேல நிறைய ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தான் அவரு. அப்போ அங்கே போகும்போது அந்த பையன் இறந்து போயிருந்தாரு. அவன் வீட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னப்போ, நாங்கள் கிரீவிங் எல்லாம் விட்டுருங்க, அவன் தான் செத்துட்டான், அதுக்கப்புறம் என்னத்தை இதெல்லாம் பேசிட்டு விடுங்கப்பா போப்பான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் 2 முன்னாடி கேட்டேன், உங்களுக்கு திரும்ப ஏதாவது பேசணும் எனக்கு கால் பண்ணுங்க, நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த அளவில் நம்ம எதை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு ஹீரோயிக்கா நம்ம காமிச்சதே இல்லை. நம்ம கூடயே இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல கூட மாறுபட்டு இருக்காங்க. நம்ம க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்ததுலேருந்து நான் சொல்றேன், நமக்கு வரக்கூடிய கெஸ்டோ அல்லது நம்மளோட சேனலோடைய ஸ்டாண்டாக அது யாரா இருந்தாலும், இப்போ ஆம்ஸ்ட்ராங்கினுடைய நினைவு நாள நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மரணத்தினப்போ ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து டப்பான என்கவுண்டர் வந்து எல்லாருமே வரவேற்றாங்க. நம்ம இந்த சிவில் சமூகத்துல நம்ம சொல்லக்கூடிய எல்லா சிலர் கமுக்கமா கடந்து போனாங்க. ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு தலித் தலைவரை கொலை செஞ்சிருக்காங்க. அந்த கேஸ்ல என்கவுண்டர் நடக்கும்போது அதை கேஷுவலா கடந்து போகும்போது தப்புன்னு நம்ம பேசியிருக்கோம். அந்த டைம்ல நான் தோழர் தியாகு இன்டர்வியூ பண்ணேன். அவர் சொன்னாரு, மாட்டிருக்கான் ஒரு அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவன், தண்டனை நிரூபிச்ச அப்புறம் அதுக்கு என்ன தண்டனையோ அதை பண்ணுங்க, கொலை செய்யறதுன்றது தீர்வு கிடையாது, எதுக்குமே தீர்வு கிடையாது, குற்றங்கள் வந்து குறையாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. நம்ம என்னைக்குமே ஒரு ப்ரோ போலீஸ் ஸ்டாண்ட் எந்த இடத்துலயுமே எடுத்தது இல்லை அப்படின்றதுல இருந்து நான் ப்ரோ போலீஸ்ன்றத விட அதிகார மையத்திற்கு ஆதரவாக அப்படின்னு மாதிரி சொல்லலாம், அப்படியாக எடுத்ததில்லை. அந்த மாதிரி தான் நம்ம இருந்ததுன்றது. இன்னைக்கு நான் இதை பத்தி பேசலான்ற போது அதெல்லாம் எனக்கு அப்படியே சேர்ந்து ஞாபகம் வந்தனால அதெல்லாம் நான் பதிவு பண்றேன். ஸோ உங்களோட இதுலன்னு சொல்லுங்கண்ணா, போலீஸ் நடவடிக்கையில நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கூட நீங்க இந்த அஜித்குமார் கேஸ்ல எல்லாரும் போலீஸோட ரிஃபார்ம் சம்பந்தமா நிறைய பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. இன் ஜென்ரல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்ன போலீஸ் கூட? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத விட, நீ சொன்னல இப்போ இந்த போலீஸை புரிந்து கொள்வது, சமூகத்தை புரிந்து கொள்வது, எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு கண்ணாடி ஒன்று தேவை. ஏன் இது நடக்குது, இந்த கேள்வி இருக்குல்ல, இது ஏன் நடக்குது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் எல்லாருக்குமே காலங்காலமாக மிகப்பெரிய ஞானிகளுக்கு தோன்றியது. இதுதான், அதுல இருந்து தான் வந்து ஒரு சிந்தனை உருவாகுது. அந்த சிந்தனையிலிருந்து ஒரு படைப்பு உருவாகுது. அந்த படைப்பு சமுதாயமயமாக்கப்படுது. சமுதாயமயமாக்கும் பொழுது அந்த சமுதாயம் இன்னொன்றாக மாறுது. இப்படிதான் காலங்காலமாக வரலாறு முழுவதும் இப்படிதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருக்கணும், இல்லை நீங்க மிகப்பெரிய சைக்காலஜி படிச்சிருக்கக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை வந்து இதனுடைய உருவாக்கம், இந்த அதிகார மையத்தினுடைய உருவாக்கம், அதனோடு சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய மற்ற அதை பாதுகாக்கக்கூடிய அதிகார அமைப்புகள், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நாம இன்னைக்கு போலீஸ் ரிஃபார்ம் அப்படின்றது முதல்ல சாத்தியமான பேசணும். நீ வந்து ஸ்டேட்டோட உருவாக்குறதுன்னு சொல்றீங்க. அரசு எப்படி உருவாச்சு? அதிகார மையம்ன்ற போது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அரசு வெவ்வேறாக மாறி வந்திருக்கு, சரியா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒரு அரசு, இந்த அரசுக்கு அந்த அரசை பாதுகாப்பதற்கான அமைப்புகள், இந்த அமைப்புகள் வந்து இந்த அரசினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கு. அப்போ நீ இந்த அரசினுடைய தன்மை மாறாம அதை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளுடைய தன்மை மாறும்னு எப்படி யோசிக்க முடியும்? இது மாறாம இது மாறாது. ஸோ இதை இன்னும் எளிதாக புரிய வைக்கணும்னா, இது எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் நம்ம இதை பார்த்தோம்னா, இப்போ அதை மாற்ற முடியாதான்னு நம்மளால ஒரு முடிவுக்கு வந்து சேர முடியும். சரி, தமிழ்நாட்டையே கூட எடுத்துப்போம், இந்தியாவை மட்டும் எடுத்துப்போம். இந்தியாவில் சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதனுடைய செயல்பாடு கொஞ்சம் அப்படி சென்னையிலேருந்து அவுட்டர் போய் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய போலீஸ், செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம்,
இந்த மாதிரியான இடங்கள்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள போய் ஒரு அரியலூர், பெரம்பலூர் அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல உள்ள கிராமங்கள்ல இருக்கக்கூடிய போலீஸ், இவங்க தன்மைக்கே நிறைய வித்தியாசம் இருக்கும். இவர்கள் மத்தியிலே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ நீ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்குள்ள போனா உன்னுடைய சாதியின் அடிப்படையில ட்ரீட்மெண்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சாதியின் அடிப்படையில் ஒன்று ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பொறுத்தவரை நீ போட்டிருக்கக்கூடிய உடை, உன்னுடைய கிளாஸ் இது பார்க்கப்படும். ஆனா எல்லா இடத்துலயுமே இந்த கிளாஸ் அப்படின்றது பொதுவாக பார்க்கப்படும். ஆனா கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இது மாதிரியாக பார்க்கப்படும். அந்த ஊர்ல யாரு செல்வாக்கான சாதியில வரக்கூடிய நபர் அப்படின்னு மாதிரி பார்க்கப்படும். இந்தியா முழுவதும் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஒட்டுமொத்தமாக அணுகக்கூடிய விதமும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஒட்டுமொத்தமாக அணுகக்கூடிய விதத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். நான் சொல்றது ஓவராலா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த வித்தியாசங்கள் எதன் அடிப்படையில் வருது? அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கலாம். இந்தியாவுக்கும் ஒரு மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய போலீஸ் அதனுடைய அணுகுமுறைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸினுடைய அணுகுமுறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சு பண்ணி ஏன் இந்த வித்தியாசம்? அங்கங்க உருவான அரசுகள் அதனுடைய அந்த சமூகம் எப்படியாக இருக்கு, அதுல ஜனநாயகத்தினுடைய அளவு எவ்வளவு தூரத்துல இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அங்கெல்லாம் படிச்சுட்டாங்க இங்கெல்லாம் படிக்கல அப்படின்ட்டு. அவங்க படிச்சாதான் நம்ம தான் படிக்கிறோம். இந்த படிக்கிறது அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. நான் இப்படி ஒன்று கேட்குறேனே, நான் ரொம்ப சிம்பிளா பாக்குறேன் எல்லா போலீஸையும். ஜார்ஜ் ஃபிளாய்டை எப்படி கொலை பண்ணாங்களோ அதான் இங்க உள்ள போலீஸும் பண்றாங்க. யார் வேணா எப்போ வேணா சிவிலியன் மேல ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான ஒரு அதிகாரம் படைத்த நபராக தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்னு ஒரு நீங்க வந்து என்னன்னா பர்டிகுலரா நீ அந்த ஃப்ளாய்டோடைய கேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆமா, அங்கேயும் வந்து இன ரீதியாக நடக்கிறதுன்றது ஒரு கேள்விக்குறிதானா? இன ரீதியான வேறுபாடு இருக்கு, இங்கேயும் வந்து சாதி ரீதியான வேறுபாடு இருக்கு. இதெல்லாம் அது மாதிரி உலகம் முழுவதும் இப்படியாக இதை பாதுகாக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்டுல நிலவக்கூடிய இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்துல நிலவக்கூடிய அதிகார மையத்தை பாதுகாக்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யும். அது எந்த அடிப்படையில பேஸா கட்டமைக்கப்பட்டிருக்கோ அந்த கட்டமைப்பினுடைய பிரதிபலிப்பு இது எல்லாத்துலயுமே பிரதிபலிக்கும். இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அரசினுடைய அடிப்படையில இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இன ரீதியான பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த இன ரீதியான பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வெளிப்படும்? அந்த அரசினுடைய எல்லா அதிகார மையத்திலையும் வெளிப்படும். நீ போய் சாதாரணமா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகத்துல நுழைஞ்சா இதை நீ உன்னால ஃபீல் பண்ண முடியும். சாதாரணமா ஒரு சமூகத்துல நீ வந்து நடந்து போனா கூட உன்னால ஃபீல் பண்ண முடியும். காவல்துறையில இன்னும் கூடுதலாக அது வெளிப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த சாதி ரீதியான வேறுபாடு இருக்கு. இதெல்லாம் வந்து பர்டிகுலரா இருக்கக்கூடிய விஷயம். நான் சொல்றது நான் வந்து பொதுவாக நான் ஒன்று யோசிக்க சொல்றேன். அப்போ அங்க இதே மாதிரி காவல் மரணங்கள் அங்கேயும் நடக்குது, அங்கேயும் புருட்டாலிட்டி இருக்கு, போலீஸ் புருட்டாலிட்டி அப்படின்றது ரொம்ப சாதாரணமா. அப்ரோச் நீங்க சொன்ன மாதிரி வேற தான். ஆனா அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். ஆம்ஸ்டர்டாம் போனேன், ஒரு 1.5 வருஷம் இருக்கும். நான் போய் ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்டர்டாம்ல எனக்கு ஒரு ரொம்ப என்னை வந்து அது மகிழ்ச்சியில் ஆழ்த்திய இல்லைன்னா ஆச்சரியத்தில் ஆழ்த்திய 2 விஷயம் நடந்துச்சு. சமூகம் எந்த அளவுக்கு அங்க இருக்குது, வளர்ந்துருக்கு, நாம வாழக்கூடிய சமூகம் ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி, அதற்கான பதில் எனக்கு தெரியும். இருந்தாலும் பட் அதை பற்றிய ஒரு சின்ன ஆச்சரியம் தான். அங்க வந்து ஒரு நியூ இயர் நிகழ்வு, நியூ இயர் ஈவு எப்படி இருக்கும், எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுவாங்க. நான் சொல்லலாம், நம்ம ஊர்ல வந்து போலீஸ் பிரின்னு பிரிப்பாங்க, லத்தி வச்சு 12 மணிக்கு மேல பைக் எடுத்தானா அடி டம்மு டம்முன்னு. அங்க ஆம்ஸ்டர்டாம்ல வந்து ஒரு மிகப்பெரிய நியூ இயர் ஈவ் செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு. பயங்கரமான செலிப்ரேஷன். கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து கூடி இருக்காங்க. நான் வந்து போலீஸை வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா தான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு போலீஸ்ட்ட போய் நான் கூட கேட்டேன், எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இவ்வளவு பேர் கூடினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அவங்களோட அதிகமா காவல்துறையை நிறுத்தி வச்சிருப்பாங்க, சமாளிப்பதற்காக அப்படின்ற மாதிரி அப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து இவ்வளவு கம்மியா தான் நிக்கிறீங்க மொத்தம். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஏரியால வந்து எத்தனை பேர் இருக்கீங்க போலீஸ் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இந்த ஏரியால வந்து நாங்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு 10,000 பேர் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10,000 பேருக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றாரு அவர் ஒருத்தர். அதே மாதிரி இன்னொரு பகுதியில அது மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த நகரத்துல வந்து 6 பேர் தான், ஒரு 6 பேர் 7 பேர் தான் டியூட்டியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எப்படி அங்க சாத்தியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஒழுங்கு இருக்கு ஆல்ரெடி, அந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனா அதுலயும் வந்து ஒழுங்கினங்கள் இருக்கும். அது வந்து விதிவிலக்குல இருந்து அந்த சமூகத்தை அணுக முடியாது. ஆனா அந்த ஒழுங்கு அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களால் அங்க பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு நிச்சயமா இருக்கு. உன்னுடைய எல்லை இதுதான், போலீஸோட எல்லை இதுதான், இது என்னுடைய எல்லை அப்படின்றது மாதிரியான வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது இந்த சமூகத்துல எதை காட்டுது அப்படின்னா, அங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு. அந்த ஜனநாயக விழுமியத்தை மதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த பண்படுத்தப்பட்ட நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னா, அது சாதாரணமா அவங்களுடைய வாழ்நிலை சம்பந்தப்பட்டதோடு
தொடர்பு படாம நடக்கல. அவங்க அந்த ஜனநாயக விழுமியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவங்க வாழ்நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் தம்பி ஒருத்தர் டெல்லியில இருந்து வந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப டெல்லியில வந்து 15 வருடங்கள் பழமையான வாகனத்தெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இந்தியா மாதிரியான நாடுகள்ல இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு. நீ வந்து அவன் ஒரு வாகனம், ஒரு 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 பழைய வாகனத்தை வாங்கி அந்த வாகனத்தை வச்சுதான் வந்து ஒரு வாழ்க்கையே அவன் தீர்மானிப்பான். அந்த வாகனத்தை வச்சுதான் வந்து அவன் வந்து ஒரு லைஃபே நம்பிதான் இருக்கும், பொருளாதாரமே நம்பி இருக்கும். அவன் வாங்குறதே பழைய வாகனமா தான் வாங்குவான். வாங்கும்போதே ஒரு 10 வருஷம் பழமையா இருக்கும். அதை வாங்கிதான் அவன் வாழ்க்கையை தொடங்குவான். அந்த வாகனத்தை வச்சு 4 கடைக்கு போய் பொருள் போடுவான், அதன் மூலமாக வருமானம் வரும். இல்லாட்டினா ஒரு ஏதாவது இருப்பான். சைக்கிள் வரும், ஒரு சைக்கிள் எப்படி லைஃப் பின்னாடி போய் ஒரு கிளாசிக்கல் படம் சொல்றதா இருந்தா பைசைக்கிள் தீப் பார்த்தவங்க தெரியும். ஒரு சைக்கிள் அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றும்னு. அதே நிலைமையில இன்னைக்கு இந்தியாவில இல்ல, உலகம் முழுவதும் மக்கள் இருக்கிறாங்க. அப்படியான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல 15 ஆண்டுகள் மட்டும்தான் ஒரு வாகனத்தை ஓட்டணும், அதுக்கு மேலே நீ ஓட்டக்கூடாதுன்னு நீ சட்டம் உன் எண்ணத்துல இருந்து ஒரு சட்டம் பிறக்குதுன்னா இன் ரியாலிட்டி அது சாத்தியமே கிடையாது. அப்போ எப்படி ஆம்ஸ்டர்டாம்ல நெதர்லாண்ட்ஸ்ல வந்து இது சாத்தியமாகுது அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸ் மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்நிலை ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க நீ வெறும் 3 வருஷம் ஒரு வாகனத்தை ஓட்டு, அதுக்கு பிறகு திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த வாகனம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா இங்க இந்தியாவில் அப்படி கிடையாது. அப்போ இந்த சமூகம் எப்படியான ஏற்றத்தாழ்வோடு இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு தான் நிர்ணயிக்குது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்றதா நிர்ணயிக்கக்கூடிய விஷயமாக அதுதான் இருக்கு. மக்களுடைய வாழ்நிலை தான் நிர்ணயிக்குது. அப்போ மக்கள் வாழ்நிலைன்னா என்ன? அடுத்த கேள்வி வருதுல்ல. குறைந்தபட்சம் அவனுக்கு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த அரசு இருக்கா? அவனுக்கு அடிப்படையா என்ன தேவை? வீடு தேவை, கல்வி தேவை, சுகாதாரம் தேவை, அவனுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படணும். வேலை வாய்ப்பு இல்லாதவனுக்கு அவனுக்கு அரசு தரப்புல இருந்து எல்லா உதவிகளும் எக்ஸ்ட்ராவே கிடைக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த நம்ம சொல்றோம்ல நார்டிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம், இந்த மாதிரியான நாடுகள்ல இந்த இது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு குறைந்தபட்சம். ஏன்னா அங்க அது வந்து ஒரு சோசியலிஸ்ட் மாடல் தான். சோசியலிசம்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? சோசியலிசம் அப்படின்றது மக்களுக்கு தேவையான அனைத்தையும் சமமாக அனைவரும் கிடைக்கக்கூடிய வகையில பகிர்ந்தளிப்பது அப்படின்றதான். அப்போ இன்னைக்கு அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றது எல்லாமே சோசியலிசம் தான். ஆனா அவங்க வேற பேர்ல சோசியலிசம்னு சொல்லிடக்கூடாதுன்ற பேர்ல, அந்த பயத்துல அவங்க வேற ஒரு பேர்ல வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற பேர்ல அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த மக்கள் பெரிய அளவுக்கு பயன்பெற்று இன்னைக்கு சமூக ரீதியாக வளர்ந்து மேல நிற்கிறாங்க. அப்படி மேல நிற்கக்கூடிய மக்கள்கிட்ட நீ என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ரோட்ல எச்சி துப்புனா உனக்கு காசு ஃபைனு. நான் சொல்றது, ரோட்ல குப்பை போட்டா உனக்கு ஃபைனு. 3 வருஷம் தான் ஒரு வண்டியை ஓட்டணும், இல்லைன்னா 10 வருஷம் தான் வண்டியை ஓட்டணும், திருப்பி கொடுத்துரு உனக்கு ஃபைனு. பார்க்கிங்ல கரெக்டாக பார்க் பண்ணணும், இல்லாட்டா உனக்கு ஃபைனு. இந்த மாதிரி நீ ஃபைன் போட்டே போகலாம். எல்லை கோட்டை தாண்டி நிறுத்தக்கூடாது வாகனத்தை, உனக்கு ஃபைனு. இந்த மாதிரி அந்த மக்களிடமிருந்து எதிர்பார்ப்பதற்கு அந்த அரசுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பதற்கு எல்லா தகுதியும் அந்த அரசுக்கு இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய வகையில அந்த அரசு அந்த மக்களுக்கு செய்துட்டு அதை எதிர்பார்க்குது அந்த மக்கள்கிட்ட இருந்து. ஆனா இங்க அப்படியான ஒரு சூழல் இருக்குதா? நான் வெறும் மக்களிடம் மக்களிடம் எதிர்பார்க்கிறது ஒரு செகண்டரி. அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு பத்தியா, காவல்துறை, இராணுவம்ட்டு, அதுக்கே செய்ய வேண்டியதை செய்யாம அதை நான் சீர்திருத்துவேன் அப்படின்னு சொன்னா அதுவே முதல்ல களைஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும். அது அந்த சீர்திருத்தங்கள்லாம் சாத்தியம் அப்படின்றது சமூகம் மாறாமல் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதான் நான் சமூகம் வந்து இவ்வளவு பின்னாடி இருக்கு, இதுல நம்ம போலீஸ்ல இருந்து ரிஃபார்ம் எதிர்பார்க்க முடியாது. ரிஃபார்ம் பண்ணணும், அதுக்கு நான் சொன்னேன். அதனால சொல்லி இது ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய விஷயம். என்ன ரெஃபார்ம் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லல. இந்த ரெஃபார்மோட சேர்ந்து இந்த ரெஃபார்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த கட்டமைப்புலேயும் மாற்றத்தை நீ செய்யாம ரெஃபார்ம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது, நீ பண்ணவே முடியாது. சும்மா பேரளவுக்கு சட்டம் கொண்டு வந்து பேப்பர்ல வச்சுக்கலாம், பேரளவுக்கு வந்து போலீஸினுடைய நடைமுறை தொடர்பான விதிகள்னு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இன்னும் மக்களை இன்னும் ஏமாத்தணும்னா ஒரு கமிட்டியை போடலாம். ஒரு கள்ளத்தூக்கி போடுறதோ கமிட்டியை போடுறதும் ஒண்ணுதான். அந்த விஷயத்தை இல்லாம செய்யறதுக்கு அந்த கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், அதை வாங்கி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது ஒரு 100 கொடுத்தா அதில் 50 நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அதில் 3 டைல்யூட் பண்றோம், 30 டைல்யூட் பண்றோம், கொண்டு போய் பண்ணலாம். வேலைக்கே ஆகாது, நடக்க போறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த துறை தயாராக இருக்கிறதா? இந்த துறை மீது நீ கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை
நீ விலக்கிக் கொள்ள நீ தயாரா இருக்கியா? ரிஃபார்ம்ஸ், இந்த கொடுக்கக்கூடிய அழுத்தம், அவங்களுடைய ரிஃபார்ம்ஸ் நம்ம வரலாம். அவங்களுடைய பிஹேவியர் இருக்குல்ல, அதுவும் நம்ம வந்து ஸ்டேட்டோடைய பிஹேவியர்ல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா? போலீஸ் வந்து மக்களை அணுகக்கூடிய விதம் எல்லாருக்குமே ஒரு குட் எக்ஸாம்பிள் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரு நல்ல போலீஸை பார்த்தன்றது ஒரு ஆச்சரியமான கதை. இங்க நான் போலீஸோட போனோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இந்த போலீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றது ஒரு வாவ், அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணாங்களான்ற கதை அப்படிதான் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரேண்டமா எல்லாருக்கும் காமனா எனக்கு வந்து ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணாரு, போலீஸ் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி இருக்குன்னு யாராலையுமே ஷேர் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் இருக்குது, அதை பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய காரணம் அப்படின்றது ஸ்டேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வழியாக தான் புரிஞ்சுக்கணுமா போலீஸுடைய? நிச்சயமா இது ஒரு ஐடியாலஜிக்கல் கொஸ்டின். இதை வந்து இன்னும் நம்ம ஒரு எளிமையாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, அதை நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, உருவாக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது நான் ஒரு சில லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் சிந்திச்சு பாரு. இப்போதான் மனிதனம் உருவான காலகட்டம். மனிதனம் உருவான காலகட்டத்தில் எது இதெல்லாம் இல்லை, எது இது இருந்தது? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். கவர்மெண்ட் இல்லை, அரசுன்னு ஒன்று கிடையாது, போலீஸ் கிடையாது, அரசு இல்லைனாலே போலீஸ் ராணுவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் அங்கே அரசு இல்லை? அவங்களே கவர்ன் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே இருந்து. எப்படி கவர்ன் பண்ண முடிஞ்சது? எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, அவங்களாம் சின்னதாக இருந்தாங்க, கொஞ்சம் கூட்டமாக இருந்தாங்க, ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்வாங்க. அது காரணம் கிடையாது. 100 பேர் இருந்தாலும் கூட அவர்களை நிர்வகிப்பதற்கு யாராவது ஒன்று தேவைப்படும். எப்போ தேவைப்படும்? எதுக்காக தேவைப்படும்? அவங்க எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குல வச்சிருக்காரு. அந்த ஒழுங்குன்னு சொல்றோம்ல, எது அது ஒழுங்கு? அவங்க எப்படியாக வாழ்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கூட்டமாக தான் இருக்க முடியும். ஏன்னா அப்போ இருந்ததெல்லாம் பார்த்தீங்க, இப்போ இருக்க மாதிரி கிடையாது. காடுகள், சுத்தி காடு தான். நீ வந்து தனியா அப்படி கால் எடுத்து வெளில வச்சேன்னா பயங்கரமான விலங்குகள், நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கும். அப்போ நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கூட்டமா குழுவா இருக்கணும். குழுவாகத்தான் நான் என்ன பண்ண முடியும்? வேட்டையாட முடியும். குழுவாக போய் நான் வேட்டையாடுறேன் அப்படின்னா, வேட்டையாடுவதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள்லாம் என்னவாக இருக்கும்? பொதுவாக இருக்கும். அப்ப அந்த உபகரணங்கள்லாம் என்னவா இருக்கு? பொதுவா இருக்கு. யாருக்கு பொதுவா இருக்கு? அந்த குழுவுக்கு பொதுவா. அந்த குழுவுக்கு அந்த உபகரணங்கள்லாம் பொதுவா இருக்கு. அப்ப அந்த உபகரணங்கள் அந்த குழுவுக்கு பொதுவாக இருப்பதன் காரணமாக அந்த உபகரணத்தின் மூலமாக இவங்க பெற்ற அந்த செல்வம் இருக்குல்ல, அந்த செல்வம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. காட்டுக்குள்ள போய் 4 மானை வேட்டையாடிட்டு வராங்கன்னு வச்சுக்கோ. அந்த 4 மானும் வந்து யாருக்கு சொந்தம்? அந்த குழுவுக்கு சொந்தம். குழுவுக்கு சொந்தம். குழுவுக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? அப்ப எது பொதுவா இருக்கிறதுனால இது பொதுவாச்சு? சமூகத்திற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உபகரணங்கள் எல்லாம் அந்த சமூகத்துக்கு பொதுவானதாக இருக்கிற காரணத்தினால அந்த உபகரணத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எல்லாமுமே அந்த சமூகத்திற்கு காமனா இருக்கு. இதுல யாருமே வந்து தனியா வந்து அப்பா அந்த கல் கோடாரி எந்து, எப்பா இந்த தீ பந்தம் இங்க எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தியா இது எந்து, இல்லைன்னா இந்த கல் ஷார்ப்பா தீட்டி வச்சிருக்க பார்த்தியா இந்த உண்டி வில்லு இது எந்து, இந்த மாதிரி எல்லாம் அங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு முதல்ல இல்லை. 2வது சொந்தம் கொண்டாடுறதுக்கான தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்ப சூழல் இருக்கும் பொழுது இங்க என்ன தேவையில்லாம போகுது? இங்க என்னென்னலாம் தேவையில்லாம போகுது? நிர்வகிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது தேவையில்லாம போகுது. அவர்களை நிர்வகிப்பதற்கு ஒரு அமைப்பு தேவை, அரசு அப்படின்ற ஒரு வடிவம் தேவையில்லாம போகுது. அப்ப காலப்போக்குல அரசு அப்படின்றது ஒண்ணு உருவாகுது அப்படின்னா, தனியா எல்லாம் பிரிஞ்சு போறான், தனித்தனியா கூட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிறான், சண்டை போடுறான். இப்பதான் அரசுன்றது எங்க உருவாகுது அப்படின்னா, அது உடனடியாக நடக்கல. நான் இப்போ ரொம்ப இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா புரியாது முதல்ல. அதனால ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கிறேன், இங்கிருந்து ஒரு பெரிய ஜம்ப் அடிக்கிறேன். இது எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அது நிறைய பேச வேண்டியது இருக்கும். பட் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மனிதன் மாறுறான். என்ன மாதிரி நிலைமைக்கு மாறுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்று உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கருவிகள் எல்லாத்துலேயும் இவனுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம்ன்ற ஒரு நிலை உருவாகுது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பட் இப்படியாக ஒரு சமூகம் வாழ்ந்தது மனித இனம். அப்படி வாழ்ந்த மனித இனத்துக்கிட்ட ஏற்றத்தாழ்வு கிடையாது. எதன் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னா, பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லாத காரணத்தினால் ஒருவனை இன்னொருவன் ஒடுக்கக்கூடிய அந்த எண்ணமும் வரல, அந்த சூழலும் அமையல, அப்படியான ஒரு அமைப்பு உருவாக வேண்டிய தேவையும் உருவாகல. புரியுதா? அப்ப அந்த இடத்துல அரசும் கிடையாது, காவல்துறை கிடையாது, இராணுவம் கிடையாது, காவலாளி கிடையாது, எதுவுமே கிடையாது. வேணா அந்த அமைப்பு வந்து அவர்களுக்குள்ள இந்த வேலைகளை பிரித்து வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த 100 பேர் வாழ்ந்த குழு, அந்த குழு தங்களுக்குள்ள தங்களுடைய பணிகளை பிரிச்சுப்பாங்க. அந்த பணிகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பணியின் நிமித்தம்
அந்த நபராக அறியப்படுவாரே தவிர அதை தாண்டி அவர் சமூகத்துல உயரந்தஸ்துல இருக்கிறவரு இல்லைன்னா கீழந்தஸ்துல இருக்கிறவரு அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட மாட்டார். நான் சொல்றது ஆண்கள் பெண்கள் இரு பாலினருக்கும் இதுதான் சமூகம். புரியுதா? அப்போ இன்னைக்கு பெண்கள் வேட்டைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்துல அந்த பெண்களுக்கு வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய பொருட்கள் அப்படின்றது பகிர்ந்தளிக்கப்படுமே தவிர நீ வரல உனக்கு இது கிடையாது அப்படின்னு இந்த சமூகம் யோசிக்காது. அவருக்கான வேலை பிரிவினையின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலை அப்படின்றது அந்த சமூகத்துல இருக்கும். இப்போ அந்த சமூகத்தை இரவுல பாதுகாக்கக்கூடிய காவலர்களும் இருப்பாங்க. ஆனா அந்த காவலர் திருட்டு விஷயத்த அட்டன் பண்ண வேண்டிய அந்த தேவையை அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா அந்த சமூகம் ஒரே ஒரு நபரை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் இறந்ததற்கு சமம், ஆல்மோஸ்ட் இறந்ததுக்கு சமம். இப்போ அந்த சமூக சூழல் நான் சொல்றேன், இந்த சமூக சூழல் தான் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய காவலருக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு கூடுதலா எனக்கு வேணும்ன்ற எண்ணத்தை தோற்றுவிக்கல. ஆனா இந்த சமூகம் மாறி அப்படி இன்னொன்னா வருது. அப்போ முதல் முறையாக இந்த இயந்திரம் என்னுடையது, இந்த கலப்பை என்னோடது, இந்த வீடு என்னுடையது, இந்த நிலம் என்னுடையது, இந்த மாதிரியான சூழல் உருவாகுது. இந்த உருவாக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. அது போனா ரொம்ப இதா போகும். நான் உனக்கு ஒரு ஜம்ப் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்ப இது உருவாகும் பொழுதுதான் என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிவினை அப்படின்றது இருக்குல்ல, இந்த பிரிவினை எதன் அடிப்படையில் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூகத்தில் உருவாக்கப்படக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல, உற்பத்தி செய்யக்கூடிய பொருள், ஒட்டுமொத்தமா சமூகத்துக்காக உற்பத்தி செய்யக்கூடிய பொருள், அந்த பொருள் இதற்கு முன்னர் வரைக்கும் இந்த சமூகத்துல சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு வந்துச்சு. கிடைச்சதே ஒரே ஒரு மான் தான் அப்படின்னாலும் 100 பேருக்கும் அது சமமாக பிரிக்கப்படும். இங்க அபரிமிதமான வளர்ச்சி இருந்தாலும், அபரிமிதமான விளைச்சல் இருந்தாலும், மிகப்பெரிய அளவிற்கு அரிசி கோதுமை எல்லாம் விளைந்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய சமூகம் இல்லை. அது மாறிடுச்சு, பழைய மாதிரி கிடையாது, இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போ யாருக்கு அதிகமா போய் சேருது அப்படின்னா, இந்த உற்பத்தி கருவி எனக்கு சொந்தம்னு வச்சிருக்கான் பாத்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு அதிகமாக போகுது, அவனுடைய சந்ததியினருக்கு அதிகமாக போகுது, அவனுடைய தேவைக்கு மேல அதிகமாக போகுது. அப்ப யாருக்கு போய் சேராம இருக்கு, இல்லைன்னா குறைவா போய் சேருதுன்னா, உற்பத்தி கருவி எதுவுமே இல்லாம, சொந்தமாக இல்லாம, தன்னுடைய உழைப்பை மட்டுமே உற்பத்தி கருவியை வச்சிருக்க நம்பி அவனுடைய உழைப்பை மட்டும் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒண்ணு போக மாட்டேங்குது, இல்லாட்டினா என்ன ஆகுது, கொஞ்சமா போய் சேருது. அவன் உழைப்புக்கு தகுந்தாற்போல், குறைந்தபட்சம் அவனுக்கு உழைப்போட தகுந்தாற்போல், இல்லைன்னா அவன் வாழ்வதற்கு தகுந்தாற்போல், குறைந்தபட்சம் அவன் வாழ்றதுக்கு, நான் சொல்றது அவன் உயிர் வாழ்றதுக்கு தகுந்தாற்போல் கூட அவனுக்கு அந்த உற்பத்தி பொருள் போய் சேரல. இப்படியாக சமூகம் மாறும் பொழுது நான் சொல்றேன்ல, இந்த உற்பத்தி கருவியை சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமூகத்துல எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைவு. 100 பேர் இருந்தான்னா அதுல ஒரு 10 பேர்கிட்ட தான் உழைப்பு கருவி, அந்த உற்பத்தி கருவி சொந்தமாக இருக்குது. 90 பேர் இவனை நம்பி வாழ்றான். ஆனா இந்த 10 பேர் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருள்லையும் 99% தனக்காக எடுத்துக்கிறான். இந்த 10 பேர் மீத 1% மீதம் இருக்க 90 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறான். அதுவும் கூட பகிர்ந்து கொடுக்கப்படுவதில்லை, அதுவும் கூட சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படுவதில்லை. இந்த 90 பேர்ல அந்த 1% உற்பத்தி பொருள்ல ஒரு சின்ன பொருள் கூட கிடைக்காம தினசரி உயிரிழக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது 1-2 பேர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த உயிரிழப்பு தினமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியாக சமூகம் மாறும் பொழுது இந்த 90 பேரு இந்த 10 பேரை எதிர்த்து கேள்வி கேட்பானா, கேட்க மாட்டானா? என்ன நடக்கும்? ஒரு கட்டம் வரைக்கும் அவன் பொறுத்துப்பான். அதுக்கு பிறகு டெய்லி ஒரு 3 பேர் சாவறான் சாப்பாடு இல்லாம. ஆனா இந்த 10 பேரு சாப்பாட்டை விரயமாக்குறான். அவன் வீட்டுல ஒருத்தர் இருக்கான், இல்லைன்னா 3 பேர் இருக்காங்க. ஆனா 100 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்க வீட்டுல சமைக்கப்படுது தினந்தோறும். அது விரயமாக்கப்படுது. 3 பேர் சாப்பிட்டு மீதத்தெல்லாம் விரயமாக்குறான். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 90 பேர், செத்து கொண்டிருக்கவனையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 90 பேர் என்ன பண்ணுவான்? அடிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்பான். ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்பான். அப்போ இவனை, இந்த 90 பேரை நீ என்ன பண்ணணும்? அவனை ஒடுக்குவேன். அவனை ஒடுக்குவதற்கு என்ன வேணும்? போலீஸ் வேணும். எஸ், ஏதோ ஒரு கருவி வேணும். அப்போ இது ஒரு ஒழுங்கு இல்ல, இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஒழுங்கு இல்ல, ஒரு கேவலமான ஒரு ஒழுங்கு இல்ல. இந்த ஒழுங்கை நியாயப்படுத்தணும் முதல்ல. அப்ப அதை நியாயப்படுத்தி இந்த 90 பேரை ஒத்துக்க வைக்கணும். இது உன்னுடைய இது உன்னுடைய தலையெழுத்து, இல்லைன்னா இதுதான் உனக்கு கடவுள் கொடுத்தது, இந்த இனத்துல பிறந்திருக்கா, இதுதான் உன் கடவுள் கொடுத்தது
அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ப வைக்கணும். இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இதை மீறவன் மேல அடக்குமுறையை செலுத்துவதற்கு ஒரு அமைப்பு வேணும். இப்படியாக உருவானது தான் இந்த 10 பேரை காப்பாற்றுவதற்கு உருவானது தான் இந்த கட்டமைப்பு. ஸ்டேட் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு, அரசு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு. அப்போ இங்க ஏன் அரசு இல்லை, இங்க ஏன் அரசு உருவாச்சு அப்படின்றதுக்கான வித்தியாசம் புரியுதுல்ல. அப்போ இங்க உருவான அரசு இருக்குல்ல, அரசுன்றது வெறும் தனியான ஒரு அமைப்பு கிடையாது. இந்த அரசு அப்படின்ற கட்டமைப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதற்குடைய அங்கமாக அதற்குள்ள இப்படியாக அடியாள்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு இராணுவம் இருக்கும், காவல்துறை இருக்கும். நான் சொல்றது அந்த அரசை பொறுத்த மக்களை பாதுகாக்கிறது அப்படின்றது ஜெனரல் பர்செப்ஷன் அதான இல்ல, இது உருவாக்கத்துல இருந்து நம்ம பேசுறோம். அதற்கு பிறகு அதனுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறி, ஆனா அதனுடைய அடிப்படை உருவான தன்மையிலிருந்து இன்ன வரைக்கும் அது மாறல. அது உருவான தன்மை எதற்கு, முதல்ல அது உருவான தன்மை எதற்காக உருவாச்சு? இந்த 10 பேரை காப்பாத்த. இந்த சமூகத்துல 90 பேரினுடைய உழைப்பை சுரண்டி ஒரு 10 பேர் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சமூக சூழலை உருவாக்கி, அந்த சமூக சூழல் தொடர்வதை நியாயப்படுத்தி, அதை மீறுபவர்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து, அடுத்து இன்னொருத்தன் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவனுக்கு நடக்கணும். அவன் பொது இடத்துல அடிச்சு கொலை பண்ணப்படணும், இல்லாட்டினா தூக்குல போடப்படணும், இல்லாட்டினா அவன் பணக்காரர்களுக்கு போலீஸ் சப்புன்னு அடிக்கிறது, தூக்கி போட மீதிதான் ரொம்ப காமன். எல்லாருமே பாக்குறோம். யாருக்கான அந்த பயம்ன்றது இருக்கும். பணக்காரர்கள் மீது இந்த அடிலாம் விழாம இருக்கிறது அதோடைய பாரம்பரியம் தான். இப்படி உருவானது அந்த பாரம்பரியம். ரொம்ப சரியா சொன்ன, ரொம்ப சரியா அந்த பாயிண்ட புரிஞ்சுட்டேன். அப்போ எதற்காக இவங்க கொஞ்சம் ஒரு வெள்ளையும் சொல்லியுமா பணக்காரனா இருக்கும்குள்ள நீ ஈஸியா போய் ஏமாத்தலாம். ஒரு கொஞ்சம் சென்ட் பாட்டில 2 ஸ்ப்ரே அடிச்சுட்டு கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியமா போட்டுட்டு கையில ஏதாவது ஒரு பிரேஸ்லெட்டை கடனா கூட வாங்கி போட்டுக்கோ, இல்லைன்னா ஒரு வாட்ச் ஒன்று கட்டிக்கோ, போய் உட்காந்தா நீ காவல் நிலையத்துக்குள்ள நுழைஞ்சா வாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காவலர் உன்னை வரவேற்கக்கூடிய விதமும், ஒரு கார்ல போய் இறங்குன்னு வச்சுக்கோ, வரவேற்கக்கூடிய விதமும், சாதாரணமா ஒரு பைக்லயோ இல்லை நடந்தோ காவல் நிலையத்துக்குள்ள நீ சாதாரணமாக ஒரு பேண்ட் ஷர்ட் போயிட்டு உள்ள போனா உன்னை வரவேற்கக்கூடிய விதமும் அப்படியே தலைகீழாக இருக்கும். மேலே கீழே இருக்கும். அப்படியே சாதாரண உள்ள நுழையும் போது என்ன வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. யாரு நீ, என்ன வேணும் அப்படின்னு. அந்த கேள்வியே உனக்கு எதற்காக அந்த காவல் நிலையத்துக்கு நுழையிறியோ அந்த பர்பஸ் ஒண்ணுமே இல்லை. இவங்கிட்ட என்ன நடக்க போகுது, என்னத்த நியாயம் கிடைக்க போகுதுன்னு திரும்பி உனக்கு தோண வச்சிரும். ஆனா இவர் ஒருத்தர் போறாருல, நான் சொன்னல வெள்ளையும் சொல்லையும் ஒருத்தர் உள்ள போறாருல்ல, அவருக்கு ஒரு பர்பஸோட உள்ள போவார் தெரியுமா. அவருக்கு அங்க கிடைக்கக்கூடிய மரியாதை அந்த பர்பஸை டபுள் மடங்கு ஆக்கிடும். நாம என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க போல. இப்போ எக்ஸ்ட்ரா 4 பெட்டை போடு, அஜித்குமாரை 4 தட்ட சொல்லு, அந்த அளவுக்கு அந்த எண்ணத்தை அவருக்கு உருவாக்குவாங்க. அப்போ அதோட உருவாக்கம் எங்கிருந்து வருது பாத்தியா? இங்கிருந்து அந்த உருவாக்கம் வருது. அப்போ இந்த இடத்துலதான் வெறும் காவல்துறையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றது வெறும் அந்த பாதுகாவலர்களை, அரசை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைப்பை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மக்களை வேற ஒரு வகையிலையும் நம்ப வைக்கணும். என்னவா நான் நம்ப வைக்க முடியும்? ஏன் தலையெழுத்துன்னு நம்ப வைக்கணும்னா என்ன உருவாகணுங்க? அவன் எதையோ ஒரு அமானுஷ்யத்தையை நம்பணும், ஏதோ ஒரு அவனை மீறிய சக்தியை நம்ப வைக்கணும். அவன் மீறிய சக்தி யாரு? கடவுள். அப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் உருவாகுறா? அரசு உருவாகிறாரு, கடவுள் உருவாகிறாரு, அரசை காப்பாற்றக்கூடிய இராணுவம் உருவாகுது, காவல்துறை உருவாகுது. இதெல்லாம் அடிப்படையா எங்கிருந்து உருவாகுது? எந்த மாற்றத்திலே உருவானது? எந்த மாற்றத்துல உருவானது? இங்க ஏற்பட்ட இந்த மாற்றம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது, இந்த நிமிஷம் வரைக்கும் தொடருது. இந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வுல தன்மையின் அடிப்படையில நாடுகள், மாநிலங்கள், மாவட்டங்கள் எல்லாமே மாறுபடுது. இந்த வேறுபாடு. ஆனா வேறுபாடு இல்லாமலாம் இல்லை. ஆம்ஸ்டர்டாம்ல வேறுபாடுலாம் இல்லை. ஆம்ஸ்டர்டாம்ல ஸ்லம் இருக்கு. எளிய குடிமக்கள், எளிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கு. மிகப்பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கு. அங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அந்த ஏற்றத்தாழ்வு, இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அதுல வித்தியாசம். அதுவும் வர்க்க சமூகம் தான், இதுவும் வர்க்க சமூகம் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய வர்க்க சமூகமும் அங்க இருக்கக்கூடிய வர்க்க சமூகமும் ஒன்னா இல்லை. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய தன்மையும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய தன்மையும் வித்தியாசப்படுது. அவனும் அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்கத்தான் செய்யறான். ஒடுக்குறதற்காகத்தான் அந்த வேலையில அவன் செஞ்சுட்டு இருக்கான், உருவாக்கப்பட்டிருக்கான். இவனும் அந்த வேலையை தான் செய்யறான். பட் இவர்களுக்குள்ள அந்த தன்மையின் அடிப்படையில இந்த வேறுபாடு இருக்கு. அவர் மக்களை கையாளக்கூடிய விதத்துல அடிப்படையில அவருக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கு, இவருக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இதுதான். அப்போ இந்த ரிஃபார்ம் அப்படின்றது எங்க சாத்தியப்படும், எப்படி சாத்தியப்படும், எப்படி நடக்கும்? அப்ப இந்த ரிஃபார்மை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்டாரிக்கலா இந்த அமைப்பினுடைய உருவாக்கத்தை புரிந்து, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றத அத நம்பாம ரியாலிட்டியில என்னவா காவல் என்ன பண்ண முடியும், ஹிஸ்டாரிக்கலா காவல்துறையினுடைய உருவாக்கம் அப்படின்னு கூடுதலா பார்க்க போனா தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் பீரியட்ல உருவாக்கப்பட்டது.
அதற்குன்னு இது மனித குலம் உருவானது தொடங்கிய ஒரு ஒரு காவல் அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நவீன காவல்துறை பிரிட்டிஷ் பீரியட்ல உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பீரியட்ல இவங்க எப்படியா உருவாக்கப்பட்டாங்க? இங்க வேணா போறவனா தூக்கி போட்டு கண்மூடித்தனமாக அரசை ஆதரிக்கணும். யாருக்கு அரசுக்கு எதிராக? பிரிட்டிஷ் அரசு. அப்போ அரசுக்கு எதிராக அவன் என்ன பேசினாலும் ஜனநாயகன்றது சுத்தமா கிடையாது, துளியும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பாக்குற எல்லா தலைவர்களையும் போட்டு சாத்துனதுதான் போலீஸ். ஆமா, இப்ப நம்ம மிகப்பெரிய தலைவர்கள், தேசத்தந்தை, மகாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களையும் போட்டு சாத்தினவங்க தான் இந்த காவல்துறை, நீ சொன்ன மாதிரி. அப்போ அந்த காவல்துறையினுடைய லெகசி இன்ன வரைக்கும் தொடருது. ஒரு 200 வருஷமா இவங்களுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த லெகசியை சேர்த்து தமிழ்நாடு காவல்துறை பெற்றிருக்கிறது. ஏன்னா இந்திய அளவுல வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட காவல்துறைகள்ல தமிழ்நாடு காவல்துறையும் ஒண்ணு. நான் சொல்றது சென்னை மாகாண காவல்துறை, அப்போதைய சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியோட காவல்துறை. அப்போ இதற்கு கூடுதலா அந்த தன்மை வேற இருக்கு. அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து அந்த காலனி ஆதிக்க அரசு சொன்னதை கண்மூடித்தனமாக கேட்டு தன் நாட்டு தன் சொந்த மக்களை வந்து அடித்து ஒடுக்கிய அந்த லெகசியோட இந்த காவல்துறைக்கு இருக்கு. அப்ப இவங்களை இவ்வளவு லெகசியோட இவங்க இருக்கிறாங்க, நிறைய வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. அது வந்து என்ன சொல்ல, கலோனியல் ஹேங் ஓவர்ல இருக்கிறாங்க. அதோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த அண்ட் இதுவும் ஒண்ணு இருக்கலாம், என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாத்திடுவாங்க. அதுதான் அது எப்படி நடந்துச்சு, அதான் அந்த ஹேங் ஓவர்னு சொல்றேன். அதுதான் அந்த வெயிட்டேஜ்னு சொல்றேன். அதையெல்லாம் அந்த சுமையெல்லாம் எப்படி நீ இறக்கணும், எப்படி இறக்க முடியும்? அப்ப ஹிஸ்டாரிக்கலா இந்த அமைப்பினுடைய உருவாக்கத்தை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீ வந்து சீர்திருத்தங்களை முன்வைத்தால் மட்டும்தான் இன்னொரு அஜித்குமார் அப்படின்ற ஒரு நபர் உருவாகாமல் இருப்பார். இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கமிஷனை போடு, அது மேலே ஒரு கல்லை போடு, அது கொடுக்குற ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி குப்பையில் போடு, இதுதான் நடக்கும். இல்லைன்னா இந்த சீர்திருத்தம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு தான். அப்போ நீ சமூகம் மாறாமல் அதில் இருக்கக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நான் பேரலா ஒரு விஷயத்தை போலீஸை மக்கள் வந்து சரியா புரிஞ்சிருக்காங்களா? போலீஸை மக்கள் ஏன் புரிஞ்சுக்கணும்? முதல்ல இல்ல சரியா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த அஜித்குமாரினுடைய கேஸ்ல வந்து ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஆல்ரெடி மக்களோட குரல் வந்து நல்லா கேட்டுச்சு. அதுல அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நிறைய என்ன இப்படி நடக்குதுன்ற அந்த வருத்தத்தை பார்க்க முடிஞ்சது, கேட்டாங்க. பெனிக்ஸ் ஜெயராஜ்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். பட் அதே மக்கள் தான் இப்போ நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங்காக, நம்ம என்னைக்குமே வந்து ஒரு போலீஸினுடைய ஒரு ஆதரவு, அவங்க செய்யக்கூடிய ஒரு மனித உரிமை மீறக்கூடிய நடவடிக்கைகள் எதுவுமே நம்ம ஆதரிச்சதுல நான் சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் நான் ஆதரவை பார்த்துருக்கேன். கையை உடைக்கிறதுக்கு, பாத்ரூம் அழிக்க விழுண்டாரா, அதை ஜாலியாக ஊடகங்களே அதை ஜாலியாக அணுகிருக்காங்க, மக்கள் அதை ஜாலியாக அணுகுவாங்க. என்கவுண்டர் வந்து கொண்டாட ஒரு இன்ஸ்டன்ட், இப்போ தப்பு பண்ணிட்டியா சுட்டுக்கொள்ளுங்க, இவனா எதுக்கு நாட்டுக்குள்ள இவன் எதுக்கு பாரமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை கொண்டாடக்கூடிய பார்வை பெரும்பான்மையா இருக்கிறதுன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால கேட்குறேன். அப்படி கொண்டாடக்கூடியவர்கள் காவல்துறையை கொண்டாட மாட்டாங்க. காவல்துறை அவனால தான் செய்ய முடியும். அதை இல்லை வேற ஒரு அமைப்பு இருந்தா காவல்துறையோட பெட்டரா, இல்லைன்னா காவல்துறை மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்கு, காவல்துறை அளவிற்கு இப்படியாக இல்லைன்னா அந்த அமைப்பை அவங்க ஆதரிப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு இந்த அமைப்புல இருக்கிறது யாரு? இன்ஸ்டன்ட் நீதி அப்படின்றது அவனுக்கு எங்கிருந்து வருது, உருவாகுது? ஏன்னா அவனுக்கு நீதி கிடைக்கல. அப்போ ஒரு என்கவுண்டரை ஒரு மனிதன் கொண்டாடுறான்னா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கொண்டாடுறான் அப்படின்னா காவல்துறையை கொண்டாடல. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். அவனுக்கு நீதி வேணும், உடனடியாக நீதி வேணும், எனக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நீதியை அங்க கொடுக்கறதுக்கு நான் புஷ் பண்றேன். என்ன அமைப்பு இருக்கு? காவல்துறை தான் இருக்கு. அது செஞ்சா சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். தவிர அந்த துறை சூப்பர், அந்த துறை சிறப்பா செயல்படுதுன்ற அடிப்படையில அவன் அதை கொண்டாடல. இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு புரிதல் இருந்தா இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்து என்கவுண்டர் வேணும்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க? என்ன காரணம்? ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்ச ஒரு நபர் இந்த சமூகத்துல ஈஸியா தப்பிக்கிறதுக்கான நிறைய ஓட்டைகள் இருக்கு, வழிகள் இருக்கு. அதை உணர்ந்து வச்சிருக்கான். வாழக்கூடிய எல்லாருமே இதை புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான குற்றத்தை செய்த நபர், அவருக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கும் பொழுது தப்பிச்ச 1000 பேர் அவனுக்கு முன்னுதாரணமா கண்ணில் இருக்கிறான். இல்லைன்னா அவன் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கொடூரத்தை தாண்டி சாதாரணமா நான் சொல்றேன்ல, காவல் நிலையத்துக்கு போய் எனக்கு நீதி கிடைக்காம நான் திருமணம் எவ்வளவு பேர் இருப்பான், இல்லைன்னா நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதி கிடைக்காம திருமணம் எவ்வளவு இருப்பான். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நபர், அவன் வந்து என்னை மிரட்டி உருட்டிக்கிட்டு இருக்கான், ஆனா எனக்கு பாதுகாக்க யாருமே இல்லை. எனக்கு ஏதோ ஒரு வகையில இந்த சமூகத்துல கொடுமை நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. இதை அட்ரஸ் பண்றதுக்கு எந்த அமைப்பும் கிடையாது, எனக்கு நீதி வாங்கி கொடுப்பதற்கு எந்த அமைப்பும் கிடையாது. அந்த அமைப்புகள்லாம் ஒரு சார்பாக இருக்கிறது. நீதி கொடுக்கக்கூடிய நபர்கள், அந்த அமைப்பால் நீதி கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து
அதிகார மட்டத்துல மேல இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. குறைந்தபட்சம் எல்லா படிநிலையிலும் தான் நம்ம இருக்கோம். கீழ்நிலையில இருந்து நடுவுல அதுக்கு மேல தான் இருக்கான்ல. இதுல கீழ்நிலையில இருக்கிறவனுக்கு அவன் மேல இருக்கிறவன் மேல ஒரு வெறுப்பு அவனுக்கு இருக்கு. ஏன்னா இவனால் எனக்கு நீதி மறுக்கப்படுது. இங்க இருக்கிறவனுக்கு இவனால இவன் மேல ஒரு வெறுப்பு. இதுதான் இப்படியாக இந்த சமூகம் அமைந்திருக்கு. இப்படியாக வர்க்க ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த சமூகம். இப்படி இருக்கும் பொழுது நீதி கிடைக்கும் பொழுது எல்லா தரப்புலையும் நான் தான் சொல்றேன்ல, அவன் சுரண்டலை அனுபவிக்கிறான், அநீதியை அனுபவிக்கிறான். அப்ப எல்லா தளத்திலையும் இருக்கக்கூடிய நபர்கள் சந்தோஷமாகறாங்க. இந்த சுரண்டலை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த அதிகார மட்டத்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக்கப்படக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷம் வந்து அவமானம், இந்த சமூகத்தினுடைய அவமானத்தை ஹீரோயிக்கா பார்க்கலையா அவங்க? போலீஸ் அப்படி பார்க்கவே மாட்டாங்க, ஹீரோவா பார்க்க மாட்டாங்க. வேணா அந்த செகண்ட் வேணா அதை செஞ்சவன பாராட்டுவாங்களே தவிர அவர்களுக்கு தெரியும் இந்த அமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கே அந்த ஸ்டேஷனுக்குள்ள இல்லைன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்த செஞ்ச ஒரு நபர் இவரை எப்படி பார்ப்பாருன்னா அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் மக்கள். அப்போ ஒருத்தன் கொண்டாடுறான் அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய அவலத்தை காமிக்குது. அது இது ஒரு நீதி கிடைக்காத சமூகம் அப்படின்றத காமிக்குது. இதை பார்த்து பெருமை அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே வந்து அந்த என்கவுண்டர் பண்ணிட்டு 4 பேர் உட்கார்ந்து அப்படியே சந்தோஷமா பேசுவான். உன் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் உன்னை பாராட்டுறான். உன் துறை மேல நம்பிக்கை இல்லை அவனுக்கு, நீதித்துறை மேல நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அதனாலதான் வந்து உன்னை சந்தோஷப்படுறான், பாராட்டுறான். அதுதானே டர்ன் ஆகுது. இப்போ அப்படி ஒரு சக மனிதர் மீது அவங்க அதிகாரம் செலுத்துறாங்க. ஒருத்தரை வந்து ஒரு சட்ட ரீதியாக அவர்களை தண்டிக்காம இவங்க ஒரு அபௌத லா போய் ஒரு தப்பை பண்றாங்க. அதுதானே அஜித்குமார் மாதிரியான கேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி பையனையும் நம்ம வந்து என்ன வேணா பண்ணலான்றது அதோட தொடர்ச்சி தானே. எக்ஸாக்ட்லி. அவனுக்கு இப்ப நம்ம அந்த அங்கீகாரத்தை கொடுக்குறோம், நீ செஞ்சது சரி. இப்போ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு 4 பேர் மேல, அந்த 4 பேரை கூட்டு போயிட்டு நீ வந்து எங்கேயோ சுட்டு கொண்டுடுற. அந்த 4 பேர் தான் உண்மையா ரேப் பண்ணாருன்னு யார் சொல்லி எனக்கு தெரியும்? போலீஸ் சொல்லி தான் தெரியும். இதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. என்கவுண்டரை கொண்டாடக்கூடிய நபர்கள் இதே காவல்துறை சொல்லிதான் அவன் குற்றவாளின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் எனக்கு அவன் மேல கோபம். அவன் மேல அந்த காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது, என்கவுண்டர் பண்றதை நான் ஆதரிக்கிறேன். இப்படியாக அந்த என்கவுண்டரை புரிஞ்சுக்கிட்டா யாருமே என்கவுண்டர் ஆதரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் குற்றவாளி அப்படின்னு சொன்னது காவல்துறை. அதன் மேலுடைய நம்பகத்தன்மை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படின்ற போது அப்போ நான் என்கவுண்டர் ஆதரிக்க மாட்டேன். அந்த இடத்துல நின்றுவேன், அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுவேன். ஐயோ இவர் சொல்றாரா, ஆமா, 1க்கு 4 தடவை யோசிச்சு பார்க்கணும். நீதிமன்றத்துக்கு போகல, விசாரணை நடக்கல, சாட்சிகள் வந்து நேரடியாக பேசல, ஆதாரங்கள் முன்வைக்கப்படலை, கடைசியாக தீர்ப்பு எழுதப்படலை, இதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்போ எனக்கு இவர் தான் சொல்றாரு குற்றவாளின்னு, அவரை வந்து அவரே கொண்டுறாரு, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா நீயே உன்னையே முரண்படுறேன்னு அர்த்தம். உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கு. நீ யோசிக்கிற, நீ சிந்திக்கிற விஷயத்துக்கு நீயே முரணா செயல்படுற. அதனாலதான் உனக்கு இந்த சந்தோஷம் வருது அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு அஜித்குமாருக்காக எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கோம்ல, இவங்க தானே இதுக்கு முன்னாடி வந்து என்கவுண்டர் ஆதரிச்சாங்க. அப்ப நீ யாரு? இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு உன்னுடைய இது. இப்ப என்கவுண்டர் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு அஜித்குமாருக்கு எதிராக ஹேஷ்டாக் போட்டு கொண்டாடக்கூடிய நபர்கள், ஹேஷ்டாக் போட்டு அதை வந்து நியாயம் கிடைக்கிறோன்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்காங்க. இன்னொரு புறத்துல இதை கொண்டாடினவங்க தான். அப்போ சமூகம் இப்படியாகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த புரிதலை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் மாறும். இந்த புரிதல் வந்து போய் மக்களிடம் சேரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாகவும் இருக்காங்க. காவல்துறை அப்படிங்கிற அந்த அந்த துறையை வந்து ஒரு ஹீரோயிக்கா அதை ரொமான்டைசைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? அது திரைப்படங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப சொன்ன மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு சொசைட்டி வந்து டிமாரலைஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் கேட்டீங்கன்னா சைலேந்திர பாபு அவங்க சொன்ன, நீங்க வந்து போலீஸ் மேல நம்பிக்கை இழக்கிற மாதிரி படம்லாம் எடுத்தீங்கன்னா, சாமி காக்கா மாதிரி படம் எடுக்கலாம், வெற்றிமாறன் விசாரணை அப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா சொசைட்டியை டிமாரலைஸ் ஆயிடும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா சொசைட்டியே டிமாரலைஸ் ஆயிடும், மக்களிடையே ஒரு அவநம்பிக்கை பரவ ஆரம்பிச்சிருன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. ஆல்ரெடி மக்கள் அவநம்பிக்கையோடு, மக்கள் வந்து ஏற்கனவே டிமாரலைஸ் ஆகி ஆல்ரெடி மக்களுடைய நிலைமை ஒண்ணுமே இல்லை, எந்த மாற்றமும்லாம் இல்லை. இதே நிலைமையோட நீ இருக்கணும்ன்றதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது உனக்கு நீ கஷ்டமா, கஷ்டத்தோட போ, படுத்துக்கோ, தூங்கிக்கோ. உனக்கு கடனோட போ, படுத்துக்கோ, தூங்கிக்கோ. அஜிடேட் ஆகாத. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு யோசிச்சிடாத. அதை யோசிச்சதன் அடிப்படையில் நீ வந்து களத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட நபரிடம் அதிகாரமாக கேள்வி கேட்டுறாத. தனியாக வராத, கூட்டமாக வராத, எப்படியோ வந்துடாத அப்படின்றத உறுதி செய்கிறது தான். இப்போ நான் தான் சொல்கிறேன், ஆல்ரெடி அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படியாகவே இருக்கணும்னு தான் இவங்க விரும்புகிறாங்க, அவ்வளோதான்.
அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை பயமுறுத்துவது. அவங்களுக்கு வந்து அந்த காவல்துறையினுடைய இந்த மூர்க்கத்தனமான செயல்பாடுகளுக்கு காரணம் வந்து நீங்க சொல்றீங்களா ஒரு காரணம், வரலாற்று காரணம் இது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு லீவ் இல்ல, 24 hours டியூட்டி பாக்குறாங்க. அந்த அதான் நான் சொல்றேனே, அது வேற, தனி வேற. அதுக்குள்ள நான் வரேன். இப்ப நம்ம துறையா அவங்களுக்குள்ள இந்த சமூகத்துல என்ன மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்கு, என்ன வேறுபாடு இருக்கு, என்ன மாதிரியான ஒடுக்குமுறை எல்லாமே அதுல இருக்கு. இதெல்லாம் அந்த துறைக்குள்ள இருக்கு, அப்படியே இருக்கு அந்த துறைக்குள்ள. அப்போ சீர்திருத்தம்னு வரும் பொழுது சமூகத்தோடு நடக்கக்கூடிய சீர்திருத்தம் இதையும் சேர்த்து சீர்திருத்தத்துக்குள்ள உள்ளாக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காவல்துறையில ஏன்டா சங்கம் வைக்கல அப்படின்னு கேட்கிறோம். எல்லாருக்குமே சங்கம் இருக்குது அவருடைய உரிமை பேசுவதற்காக. அப்போ காவல்துறையிலும் சங்கம் வைக்கும் பொழுதுதான் சமூகம் இன்னைக்கு எதையெல்லாம் வேணும்னு இன்னைக்கு சமூகத்துல இயக்கங்கள் செயல்படுதோ, அமைப்புகள் செயல்படுதோ, அதே போல இந்த அமைப்பும் அவர்களோடு இணைந்து செயல்படும். ஒட்டுமொத்தமா இணைந்து செயல்பட்டாதான் சமூகம் மாறும், சமூகம் ஒரு உயர்நிலைக்கு வரும். அப்போதுதான் உனக்கும் சீர்திருத்தம் கிடைக்கும், இவனுக்கும் சீர்திருத்தம் கிடைக்கும், எல்லாருக்கும் சீர்திருத்தம் கிடைக்கும். அப்போ இந்த சமூகத்துல ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு நன்மை அப்படின்றத நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் பார்ட் இன்னைக்கு நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கு. அது வந்து பொருளாதார ரீதியா உயர்நிலையில் இருக்கிறவங்க. நான் சொல்வது, அவர்களால் ஒடுக்கப்படக்கூடியவர்கள்ல எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு விடிவு காலம் அப்படின்றது எப்படின்னா, இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணையும் பொழுது அது நடக்கும். இப்போ 10 பேர் சேர்ந்து கேள்வி கேட்கும் பொழுதுதான் அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. என்னுடைய சொந்த அனுபவத்திலே சொல்றேன். மற்ற எந்த துறையிலும் கூட நீ எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், கார்பரேட்டாக இருக்கட்டும், அங்கேயும் கூட இந்த மாதிரி அடிமைத்தனம் தான் மேல இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய கண்மூடித்தனமா கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் எல்லா இடத்துலையுமே, எல்லா துறைகளிலுமே இருக்கு. கண்மூடித்தனமா கேட்கக்கூடிய சூழல் தான். மிகப்பெரிய பத்திரிகை துறைன்னு சொல்லுவாங்க. இந்த துறையிலையும் கூட இன்னைக்கு நிறுவனங்கள்ல வந்து அவர் என்ன சொல்றாரோ, அவருடைய பாஸ் என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய இடத்துலதான் செய்தியாளர்கள், இப்போ வெளில இருந்து பொதுமக்கள் பார்க்கும்போது செய்தியாளர்கள் அப்படியே சுதந்திரமா செயல்படுறாங்க. அவங்க கொடுக்கறதா செய்தி, அவங்க கொண்டு போய் கொடுக்கறத அப்படியே அவங்க எடிட்டர் வாங்கி அப்படியே ஆனர் பண்ணி விட்டுருவாரு, பிரிண்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு யோசிக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. சமூகத்தினுடைய வெளிப்பாடு அங்கேயும் இருக்கும். ஆனா காவல்துறையில அது ரொம்ப மோசமா, ஐயான்னு கூப்பிடுறதுல இருந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க சொல்றதை கண்மூடித்தனமாக செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படியாகத்தான் இது பழக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நான் சொல்றேனே, இது வந்து இந்த அரசினுடைய ஒரு அங்கம், அரசை பாதுகாப்பு முக்கியமான அமைப்பு. சீர்திருத்தம் செய்யாம இருக்கிறதுல அரசுக்கும் ரோல் இருக்கு, முக்கியமான ரோல். எஸ், இந்த அரசினுடைய தன்மை மாறாம இது மாறாதுன்ற நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த அரசின் தன்மை மாறாம இது மாறாது. இது இன்னும் ஜனநாயகப்படுத்த. அது எப்போ மாறுறது, எப்போ? அதான் நான் சொல்றேன், இது ஜனநாயகப்படுத்தப்படணும், ஒட்டுமொத்த சமூகமே ஜனநாயகப்படுத்தப்படணும். அப்போதுதான் இது சாத்தியம், முழுமையாக நான் சாத்தியம்னு சொல்றேன். இப்போதைக்கு இடைக்காலமாக உன்னை பயமுறுத்தி உன்னை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், இல்லைன்னா உன்னை போய் ஜெயிலில் போட்டுருவேன், இந்த மாதிரி 4 விஷயங்கள் இதை பார்த்து பயந்து செய்யலாமே தவிர, நாளைக்கு நீ பயப்படாதா, நான் சொல்றதை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயரதிகாரி சொன்னா, இன்னொரு நபரை, இன்னொரு அஜித்குமாரை அடிப்பதற்கு காவலர்கள் தயாராகத்தான் இருப்பாங்க. ஐயோ அஜித்குமாருக்கு அப்படி நடந்துருச்சு, ஓ பெனிக்ஸ் ஜெயராஜுக்கு அப்படி நடந்துருச்சு, அந்த மாதிரி ஒன்று நடந்தா பாவம் காவல்துறையினுடைய வாழ்க்கையே, அவர் அதை ஈடுபட்ட அந்த காவலர்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, சிறையில் இருக்காங்க, இன்ன வரைக்கும் சிறையில் இருக்காங்க, குடும்பம்லாம் பாவம் ரோட்ல நிற்குது அப்படின்னு இந்த 5 பேர் யோசிச்சாங்களா? அப்போ அவங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்துச்சு, தூக்கி போலீஸ்ல போட்டாங்கன்ட்டு. இப்போ இடைப்பட்ட காலம் என்ன சொல்றேன்னா, பெனிக்ஸ் ஜெயராஜ் போன்ற இந்த விஷயங்கள் வெளியில வர்றது, வெளி சமூகத்துக்கு தெரிகிறது, சம்பந்தப்பட்ட காவலர்கள் தண்டிக்கப்படுவது, குறைந்தபட்சம் அவங்க வழக்குக்கு உட்படுத்தப்படுறது, இன்னும் தண்டனை கூட கொடுக்கல அப்படின்றது என்ன சொல்றது, விதிவிலக்கு. நான் சொல்றேன், அது வெறும் விதிவிலக்கு. அதை இந்த 5 பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அது விதிவிலக்கு. ஆனா இங்க விதியாக என்னவாக இருக்குன்னா, நீ என்ன வேணா செய்ய, எவ்வளவு பெரிய எக்ஸஸ் வேணா போ, நீ ஒரு பொண்ணை ஓங்கி அரைஞ்சியா, போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பொண்ணை ஓங்கி அரைஞ்சியா, சிட்டியில உனக்கு ஒரு உயர் பொறுப்பு கொடுக்கப்படும் காவல்துறையில, அது எந்த மாடல் அரசாக இருந்தாலும் சரி. அப்புறம் உனக்கு வந்து உன் மேல வந்து ஒரு கரப்ஷன் கேசஸ் இருக்கா, அதை பத்தி கவலையே கிடையாது, உனக்கு இங்க உயர் பொறுப்பு கொடுக்கப்படும். இது நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா, இதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்த பொறுப்புக்கு நான் போகணும், எப்ப போக முடியும்? இந்த இதுல நான் குறைந்தபட்சம் சர்வைவ் பண்ணணும், இந்த துறையில நான் குறைந்தபட்சம் சர்வைவ் ஆகணும், அடுத்த பொறுப்புக்கு போகணும், இல்லைன்னா எனக்கு இது கிடைக்கக்கூடிய தண்டனையில இருந்து என்ன நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சொல்றத கண்மூடித்தனமா இல்ல, எக்ஸசிவா பண்ணணும். உதைச்சா எனக்கு இன்னும் கூடுதலான மரியாதை இந்த துறையில கிடைக்கும். அப்படியாக இந்த துறை இறுக்கமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறையில கொஞ்சமும் ஜனநாயகம், எளிய மக்கள் போய் அதை ரீச் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்ப வந்து அவன் மறுப்பான், முதல்ல கீழ்நிலையில இருக்கக்கூடிய காவலன், ஐயோ அஜித்குமாரும் என்ன மாதிரி ஒரு நபர், அஜித்குமாரை பார்க்கும்போது தெரியும் அவர் ஒரு காவலர் ஆவதற்கான உடல்வாகோடு இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரும் வந்து போய் காவல்துறைக்கு பண்ணியிருந்தாங்க, ஒரு அம்மா சொல்லிருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னு போட்டு அடிச்சே கொண்டு. என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர், நாளைக்கு அவன் காக்கி சட்டை போட்டிருந்தா நானும் அவனும் ஒண்ணுதான்,
அவனை போய் என்னை அடிக்க சொல்றாங்களே, நான் ஏன் அடிக்கணும் இவனை? எனக்கு 2 அடி அடிக்கும் போது தெரிஞ்சிருச்சு அவன் நகையை திருடலை. ஆனால் மேல இருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு ப்ரெஷர். அதனால நான் அவனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன்ற போது இந்த 5 பேருக்கு ஏன் எதிர்க்க முடியல? ஏன் எதிர்க்க முடியல? அடிக்கல அப்படின்னா இவன் தண்டனைக்குள்ள ஆகும். அதுக்காக இவர்கள் அடித்தவர்களை நியாயப்படுத்தலை. நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி இயங்குதுன்றத சொல்றதுக்காக சொல்றேன். இப்போ இவன் தண்டிக்கப்படுவான். அப்போ இவன் தண்டிக்கப்படுவான்னா இவன் செஞ்சுதான் ஆகணும். யாராவது ஒருத்தர் தான், இந்த மாதிரியான நபர்களை யாராவது ஒருத்தர் தான், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு உயிரை நான் அப்படி செய்ய மாட்டேன்னு போறது யாராவது ஒருத்தர் தான். அந்த விதிவிலக்குல இருந்து ஒட்டுமொத்தமான விஷயத்தை அணுகக்கூடாது. விதிவிலக்கு தான், அதுல இருந்து அணுகக்கூடாது. எல்லாருமே இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க. அவன் சொன்னா என்ன, வேலையை போனா என்ன, ஒருத்தர் அடிச்சு கொள்ளுவியா அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப ஈஸியா போட்டு போயிடலாம். உனக்கு நேர்ந்தாதான் தெரியும் அந்த வேலைக்கு அவன் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த வேலைன்றது அவனுடைய வாழ்க்கை எப்படி மாத்தி இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தம் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாத்திருக்கும். அவனு சாதாரண கிராமத்துல இருந்திருப்பான். அவன் எந்த சாதியை சேர்ந்தாலும், ஒருத்தர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்துல அவருடைய வாழ்க்கை, அவருடைய கிராமத்துல எப்படியாக நடத்தப்பட்டிருப்பார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காவலர் ஆனதுக்கு பிறகு அந்த கிராமத்துல அவரை எப்படி பார்க்க மாத்தி இருப்பாங்க, அவருடைய பார்வை எப்படி மாறி இருக்கும், அவரை பார்க்கறது, அவர் குடும்பத்தை பார்க்கறது எப்படி மாறி இருக்கும். அவனும் சில கனவுகளோட தான் வந்து இங்க நிக்கிறான். அப்போ இங்க அதிகார மட்டத்தில் மேல இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அவ்வளவு எளிதாகலாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஜனநாயகம் கிடையாது. ஏன் ஜனநாயகம் கிடையாதுன்னா, அவனுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு, நாளைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை நேர்ந்தால் அவனுக்காக வந்து நிற்பதற்கு அவனுக்கு ஒரு சங்கம் கிடையாது, ஒரு அமைப்பு கிடையாது, நாதி இல்லை அவனுக்கு. 24 மணி நேரம் டியூட்டி பாறான்னு டியூட்டி பார்ப்பான். திடீர்னு ஒரு வேன்ல வந்து இறக்கி விடுவாங்க. நானே பர்சனலா பார்த்துருக்கேன். இந்த ஹைகோர்ட்ல ஒரு வழக்கறிஞர்களை அடிச்சாங்க. அதுவே ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை தான். அது என்னன்னா, அப்போ நடந்தது ஈழப்போருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தான் வந்து மையமாக இருந்தது. ஈழத்துல மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லா போராட்டங்களுக்கும் மையமாக சென்னை உயர்நீதிமன்றம் இருந்தது. வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. அவர்கள் தான் வந்து போராட்டத்திற்கு முன்னெடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவரை ஒட்டி தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் போராட்டம் நடந்துருச்சு. இதை ஒட்டுமொத்தமா ஒடுக்கணும் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பயம் காட்டணும், ஒரு மிகப்பெரிய பயத்தை உங்களுக்கு காட்டணும். அப்படின்னா இறங்கி அட்ரா, எவனா இருந்தாலும், ஜட்ஜா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள போ அப்படின்னு. எனக்கு நான் உள்ள இருக்கிறேன், ஹைகோர்ட்டுக்குள்ள இருக்கேன். திடீர்னு அது வரைக்கும் சாதாரணமா நின்றுட்டு இருந்தவங்க திடீர்னு போ அப்படின்னு சொன்னா போதும். எதிரில் யார் நிற்கிறா, அவன் யாரு, அவன் எந்த குடும்பத்துல இருந்து வந்தவன், அவன் எந்த சாதி, இல்லைன்னா அவன் எந்த மதம், இல்லைன்னா அவன் குடும்ப பின்னணி என்ன, ஐயோ அவன் வீட்டுக்கு ஒரே ஒரு பையனா, அவன் தான் சம்பாதிக்கிறவனா, இந்த மாதிரியான கேள்வி கணக்கே கிடையாது. இவ்வளோ பெரிய அவன் உயரத்துக்கு இருக்கும் லட்டி இடிச்சு சுழற்றுறது தான் எதிரில் இருக்கிறவங்கள. அவன் சாவ போறான், அவன் மண்டையில் அடிக்கிறோம், அவனுடைய மர்மஸ்தானத்தில் அடிக்கிறோம், அவன் காலில் அடிக்கிறோம், கையில் எதுவுமே கிடையாது, முகத்தில் அடிக்கணும், அவ்வளோதான். அப்படிதான். அப்படியாக ஏவி விடக்கூடியவர்களாக இன்னைக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். அதுவும் அவன் விரும்பி செய்யல. எனக்கு இதுதான் வேலை, நான் இறங்கினா அடிக்கணும், அடிக்கிறதெல்லாம் வேலை, எனக்கு இதான் வேலை. ஆமா, எனக்கு வந்து பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். ரேப்பிட் இந்த ஃபோர்ஸ், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், ராய்ட் கண்ட்ரோல் போலீஸ், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கேற்ற மாதிரி உடைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து உடல் வாகோடு இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, வெயிட்டாக இருப்பாங்க. அந்த உடையே வந்து அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். ஹெல்மெட்டு, கையில் ஒரு ஷீல்டு, இவ்வளோ பெரிய. போலீஸ்க்கு அடிக்கிற உரிமைலாம் கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது தானே? இல்லை, நிஜமாக நான் இப்போ இன்னொரு உயிரை வந்து எப்படி வந்து நாம துன்புறுத்த முடியும்? இன்னொரு உயிரை துன்புறுத்துவதற்கு நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கா, சட்டத்துல இடம் இருக்கா? லேசான லத்தி சார்ஜ்னு சொல்லுவாங்க நம்ம ஊடகத்தினுடைய பாஷை. லேசாக லத்தி சார்ஜ் செய்து லேசாக தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தார்கள். அது லேசா லைட்டா லேசா உங்க கையில ஒண்ணு போட்டு பார்த்தா தெரியும். சட்டப்பூர்வமாக எந்த அவர்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஒருவனுடைய முகத்தை இல்லைன்னா ஒருத்தனுடைய உடலை அவனுடைய அனுமதி இல்லாமல் தொடுவதற்கு முதல்ல அதிகாரம் இருக்கா? என்னை மீறி நீ தொட முடியுமா? தொடுறதுக்கான இது இருக்கா? இப்போ என்னை அடிக்க முடியுமா? நீ எந்த அதிகாரமும் கிடையாது. இது வந்து சமூகத்தில் பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சு. இது என்னன்னா, அவர் வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த முற்பட்டார், பொதுமக்களினுடைய அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்த முற்பட்டார். அதெல்லாம் என்கவுண்டர் சொல்லுவாங்க. என்கவுண்டர் பண்ணிட்டு என்னுடைய உயிருக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை வைத்து இவர்கள் தப்பிக்கிறாங்க. அப்படிதான் வெளியில தெரிஞ்சதுக்கு பிறகு. இல்லைன்னா இப்போ கூட இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் ஏதோ ஒரு லாக்அப்ல 4 பேர் போட்டு 4 போலீஸ் சாத்திக்கிட்டு தான் இருக்கும், நடந்துகிட்டு இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதான் இப்போ இவங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு அந்த அமைப்பு கிடையாது, இவங்களுக்கு நாதி கிடையாது. உண்மையிலே நாதி இல்லை. இப்போ இந்த மாற்றவங்க எல்லாம் காப்பாற்றப்பட மாட்டாங்களா? இந்த மாதிரியான வழக்குகள்ல சிக்கிறவங்களாம் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவங்க ஹெல்ப். ஏன்னா நான்
வாச்சாத்திலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். வாச்சாத்திலேருந்து நிறைய வழக்குகள் எடுக்கலாம். ஆணவ கொலை வழக்குகள் எடுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு போலீஸ் எங்கேயா சிக்குவாரு, மாட்டுவாரு, உள்ள போவாரு. பட் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கன்ற மாதிரி நான் பின்னாடி அவங்களோட கதைகளை பார்த்தது இல்லை. அப்ப ஏதோ இடத்துல அப்படிலாம் யாருமே கிடையாது. போட்டோஸ் கூட கிடைக்காது. ரொம்ப சிம்பிள். ஆமா, இதுல ஏதோ போட்டோ கிடைச்சிச்சு. நான் வந்து இப்ப சமீபத்துல ஒரு அத்தியூர் விஜயா கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1993ல புதுச்சேரி போலீஸ், அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அத்தியூர் விஜயான்ற ஒரு பெண் வேற ஒரு கேஸுக்காக வராங்க. அவங்க இருளர் சமூகத்தை சேர்ந்த பெண். அவங்க வந்தது வேற கேஸுக்கு. அந்த இருளர் பெண்ணை கூட்டு போயிட்டு ரேப் பண்ணிடுறாங்க. தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 போலீஸ் நினைக்கிறேன் அவங்களுக்கு எதிராக வழக்கு நடந்துச்சு. விடுதலை ஆயிட்டாங்க. அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. அத்தியூர் விஜயான்றது ஃபேமஸான கேஸ் தமிழ்நாட்டில். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுறதுக்காக இதெல்லாம் ரீவிசிட் பண்ணும்பொழுது இப்போதான் தெரியுது, எனக்கே இப்போதான் தெரியுது, ஓ அவங்க விடுதலை ஆயிட்டாங்களா. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்பீல் போகணும், போவே இல்லை, விட்டாங்க, அப்படியே முடிஞ்சிச்சு. விடுதலை ஆயிட்டாங்க. அதில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, 3 பேர் இன்னும் போலீஸ்ல இருக்கிறதா கேள்விப்படுறேன். அவங்களுக்கு ஒரு போட்டோவை தேடுறேன், ஒன்றும் இல்லை. என்னன்னா அந்த டாக்குமெண்ட்ரியில அத்தியூர் விஜயை பற்றி சொல்றதுக்காக, அவங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்வதற்காக, இந்த அவங்க அத்தியூர் விஜயா குற்றம் சாட்டினாங்களே அந்த போலீஸ், அந்த விஜயா குற்றம் சாட்டிய அந்த போலீஸாரை தேடுறேன். அவங்களுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்திருக்கு, ஒரு போட்டோ கிடைக்கல எனக்கு. அது மாதிரியாகத்தான் கண்காணாமல் ஆக்கப்படுவார்கள். அவர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு. இப்பயே அஜித்குமார் வழக்கு இடம் ஒரு 3 மாசம் 6 மாசம் கடந்தா நீ மறந்துடுவ என்ன நடந்துச்சுன்ட்டு. அதுக்கு பிறகு அந்த போலீஸ் என்னாச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எங்க இருக்காங்க, வேலை செய்யறாங்க, வைக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த சிஸ்டம் அவரை காப்பாற்றும். ஏன்னா இந்த சிஸ்டம் காப்பாத்தாட்டினா நாளைக்கு அதை நம்ம செய்ய தயங்குவான், ஒரு அளவுக்காவது தயங்குவான், ஒரு குறைந்தபட்சமாவது தயங்குவான், மாரலி தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அதை தாண்டி தயங்குவான். அப்போ அவனுக்கு ஒரு முன்னாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை செஞ்சவனும் காப்பாற்றப்பட்டிருக்கான், பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்ல எந்த டேமேஜும் நடக்கல, அவனோட சர்வீஸை நல்லா அழகா முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்களே. இப்போ வீரப்பன் தேடுதல் வேட்டை ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட், ரொம்ப மோசமான, அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் சந்தித்த அந்த துயரமெல்லாம் வந்து அவர்கள் சந்தித்த கொடுமை, அதெல்லாம் வந்து ஒருத்தர் கூட தண்டிக்கப்படலையே. எல்லாருக்கும் என்ன சொல்ல, டபுள் ப்ரொமோஷன்ல கொடுத்தாங்க, வீடு இடம். அதை அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நேரு ஸ்டேடியத்துல அவங்கள எல்லாம் பாராட்டி பதக்கம் கொடுத்து, டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து, எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அப்படிலாம் கொண்டாடப்பட்டாங்க. அவங்க யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா? சதாசிவம் கமிஷனோட ரிப்போர்ட் என்னாச்சு, யார் தண்டிக்கப்பட்டா? இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இறுதியா ஒரு கேள்வி, காவல்துறை வந்து இல்லை அப்படின்னா சமூக ஒழுங்கு, சமூக அமைதி, ரவுடிங்க ஜாஸ்தி ஆயிடுவாங்க, பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும், திருட்டு ஜாஸ்தி ஆயிடும். இப்போ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் வேணும், தப்ப குறைக்கிறதுக்கு போலீஸ் வேணும், திருட்டை குறைக்கிறதுக்கு போலீஸ் வேணும். இதுக்கு போலீஸ் என்ற அமைப்பு தேவை அப்படின்ற வார்த்தை சொன்னாங்க. ஏன்னா பெரும்பாலும் அப்படிதான். என்ன சமூக ஒழுங்குன்னா அப்ப அதை அவர்கள் செய்கிறார்களா? அதை மட்டும் அவர்கள் செய்கிறார்களா? அதுல நியாயமாக இருக்கிறாங்களா? அதுல நடுநிலையோடு இருக்காங்களா? அவர்கள் அப்படியாக நடுநிலையோடு இருப்பதற்கு இவர்கள், இந்த சமூகம், இந்த அமைப்பு அவர்களை அனுமதிக்குதா? இது எப்போ சரியா இயங்கும் அப்படின்றதற்கான பதில் நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நான் போலீஸோட தோற்றத்துல இருந்து அது கடந்து வந்த பாதை, இது ஏன் அவ்வளவு ப்ரூட்டலா இருக்குன்ற நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.